12வது முடிச்சுட்டு நிறைய கனவுகளோட காலேஜ் போக காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்திட்டு பையன் 3 வருஷம் 4 வருஷம் படித்தா அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் வாங்கி நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கையில் காசே இல்லை, யாராவது போய் கையிலாவது விழுந்து லோன் வாங்கி எப்படியாவது பையனை வந்து படிக்க வச்சு நமக்கு ஒரு இல்லாட்டியும் பரவாயில்ல 3 வருஷம் படிக்க வச்சு அவன் வாழ்க்கை வந்து அவன் வந்து நம்ம பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஏழை மாணவர்கள் குடும்பத்துக்கும் ஆன வீடியோ இது. நிச்சயமா பணக்காரர்களுக்கு கிடையாது. ஏன்னா பணக்காரர்களுக்கு வேற கேட்டகரி அவங்க. பெற்றோர்களுக்கு தயவு செய்து நீங்க கஷ்டப்படுறீங்க தான், நீங்க சம்பாதிக்கிறீங்க தான், உங்க பையனுக்காக சேர்த்துறீங்க தான், நான் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காண்டி வந்து உங்க பையனை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா பார்க்க வேண்டாம். 12 வயசு வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம், இத்தனை லட்சம் செலவாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் படிக்க வச்சிருக்கோம், 4 வருஷம் படிக்க வைக்கிறோம், அதுக்கு எவ்வளவு செலவாகுது, அப்புறம் அங்கே எவ்வளவு சம்பளம் வாங்குவோம், அது திரும்பி வாங்கி நம்ம இவ்வளவு இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பிளான் போடாதீங்க. அவங்க வந்து மனிதர்கள், அது கரெக்டா நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்மூடித்தனமா கொண்டு போய் ஒரு காலேஜ், இதுதான் காலேஜ், இதுதான் ரூல்ஸ், இப்படிதான் பையன் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்லாம் கோடு போட்டுலாம் வாழ்க்கை போகவே போகாது. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, அப்படி போச்சா நம்ம நினைச்சு பாருங்க, நிச்சயமா போயிருக்காது. ஸோ அதை வந்து எப்படி நீங்க வந்து உங்க பையனுக்கு எதிர்பார்க்கலாம்? எப்படி வந்து நீங்க வந்து உங்க பையனையும் நம்பாத நீங்க எவனோ ஒருத்தன் டிவியில் இருக்கிறவங்க வந்து ஒரு மேடை போட்டு 4 பேர் உட்காந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்தா வாழ்க்கை மாறிடுன்னு சொல்றவங்க வந்து எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இன்ஜினியரிங் பத்தி பேசுறவன் இன்ஜினியரிங்கே படிச்சிருக்க மாட்டான். அவன் ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு எவனாவது காலில் கையில விழுந்து ஒரு பதவியை வாங்கிட்டு டிவியில உட்காந்து மேக்கப் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கலாம். அவன் வந்து ஒரு அட்வைஸ் பண்றான் அப்படின்ட்டு அதை ஏத்துக்கிட்டு வந்து உங்க பையன் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க தயவு செய்து. அதுல வந்து கல்வியாளர்கள், நிஜமான கல்வியாளர்கள் அட்வைஸ் வழங்கினாலும் 80% அறிவிலிகள். அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவன் சும்மா அவன் வாங்குற சம்பளம், அன்னைக்கு வாங்குற 5000 6000க்கு வந்து கூவிட்டு போயிடுவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது பேசிட்டு போயிடுவான். அங்க உட்காந்துருக்கிற 1000 மாணவர்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற அளவு கூட வந்து அவனுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு கிடையாது. ஸோ ப்ளீஸ் அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க. உங்க பையன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறது மட்டும் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் உங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ வந்து உட்காந்து தெளிவா பேசுங்க. அவங்களுக்கு என்ன வரும், வராது, என்ன பிடிச்சிருக்குது, பிடிக்காது, அவங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ் பிடிக்குது, அவங்க கனவுக்கு என்ன, இது எல்லாம் கேட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்துங்க. அவங்க வாழ்க்கை நிச்சயமா சுபிஷமா இருக்கும். அவங்க வந்து இன்ஜினியரிங் எடுத்து தான் வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிராஃபிக் ஆர்டிஸ்டுக்கு எக்கச்சக்க டிமாண்டு. கிராஃபிக் டிசைன் பண்றவன், ஃபேஸ்புக் கவர் போட்டோ பண்றவன், ட்விட்டர்ல பேக்ரவுண்ட் பண்றவன், இவனுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க டிமாண்டு. நீங்க அவங்க வந்து 10 மாசத்துல சம்பாதிக்கிற, ஒரே மாசத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மக்கள் காசு கொடுக்க வந்து தயாராயிட்டாங்க. இன்னைக்கு வெப் ப்ரொமோஷன் பண்றவங்களுக்கு எக்கச்சக்க டிமாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து வளர்ந்து வரும் ஃபீல்டு. இதுக்கும் இன்ஜினியரிங்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவங்க ஒரு சாதாரண பிசிஓவோ பிபிஓவோ எடுத்தாவே போதும். அது தேவைக்கு அதிகமானது. அவங்க சைட்ல வந்து இதை கத்துக்கிட்டாலே சும்மா பேருக்கு ஒரு டிகிரி இருந்தா போதும். அந்த ஒரு அங்கீகாரத்தை வச்சுட்டு வந்து அவன் எந்த மூலைக்கு வேணாலும் போய் வந்து அவன் ஒரு பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சும்மா வந்து ஒரு ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸா எடுத்தாதான் வாழ்க்கை முறையெல்லாம் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நீங்க ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எடுத்துட்டு வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்திட்டு கேட்டு பாருங்க. அது வந்து ஒரு அடிமை வேலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது வந்து வெறும் சம்பளம் தான் வாங்குறவங்களோடய 3/4 பேர் வெறும் அடிமைகளா, கொத்தடிமை மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கிரியேட்டிவிட்டிக்கு அங்கே இடமே கிடையாது. கிரியேட்டிவா அவங்க நிறைய பண்ணணும்னு நினைச்சா கூட நிறைய பண்ற முடியறது இல்லை. அந்த அளவுக்கு தான் கொத்தடிமைகளை வந்து கம்பெனிகள் வந்து அவங்க வச்சிருக்குது. ஸோ தயவு செய்து அதுதான் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சமாவது மாற்றி யோசிங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாணவர்களுக்கு என்னன்னா, உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கறதே வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளைட் விளம்பரம் பார்த்துட்டு ஒருத்தன் பைலட் இது பண்ற மாதிரி ஒரு காலேஜ் வந்து விளம்பரம் பண்ணான்னா நான் பைலட் ஆவேன்னு சாயங்காலம் நினைப்பீங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 1 லட்சம் வாங்குற மாதிரி ஒரு காலேஜ் விளம்பரம் போடுவான். விளம்பரம் போட்டுனே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆசிலேட் ஆகிற மைண்டு தான் இருக்குமோ இல்லையோ, ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மைண்டு வந்து இன்னைக்கு கிடையாது. ஸோ தயவு செய்து அதை வந்து மனதார ஒத்துக்கிட்டு உங்க காலேஜ் சீனியரோ, உங்க ஸ்கூல் சீனியரோ, இல்ல உங்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய அந்த நபர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க அப்ரோச் பண்ணி தயவு செய்து அவங்க அட்வைஸை வந்து கேளுங்க. கண்டம் அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அட்வைஸை கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ நிச்சயமா வந்து உங்களுக்கு நல்லது என்னமோ அதைத்தான் வந்து நிச்சயமா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒரு ஈகிள் சை வச்சு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சம் திறமை உள்ளவரா இந்த ஒரு மாசத்துல வந்து நிறைய அனலைஸ் பண்ணுங்க. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போய் இன்டர்நெட்ல போய் நிறைய அனலைஸ் பண்ணுங்க. காலேஜ் பாருங்க, அது என்னென்ன அக்ரிகேஷன் வாங்கியிருக்கானுங்க, ஏதாவது பிளாக் லிஸ்டடா இருக்கா அந்த காலேஜ், நம்ம சேர போற காலேஜ்,
ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது குறைகள் சொல்றாங்களா, பிரச்சனைகள் இருக்கா, இவனா நிறைய தற்கொலை பண்ணிக்கிறானுங்களா, என்ன ஏதுன்னு பாருங்க. நம்ம தான் போய் அங்க படிக்க போறோம், நம்ம காசை போய் கொட்டி படிக்க போறோம். ஸோ தயவு செய்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போய் உள்ள போங்க. ஏன்னா ஒரு சாதாரண 10,000 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு வந்து நாம வந்து 20 நாள் பிளான் போட்டு அனலைஸ் பண்ணி வாங்குறோம். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய படிப்புக்கு வந்து நம்ம 1 மாசம் அனலைஸ் பண்ணா ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. பெற்றோர் சொல்றதையும் கேளுங்க. சும்மா வந்து நீங்களே வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்க சொல்றதே ஒரு 50% கேளுங்க. ஆனா அவங்க சொல்ற கருத்துக்கு வந்து திடீர்னு தடாலடியா மறுப்பு தெரிவிக்காம உங்களுடைய நிலைமையை உங்களுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப பக்குவமா எடுத்து வைங்க. பக்குவமா எடுத்து வச்சீங்கன்னா நிச்சயமா எந்த பெற்றோருமே வந்து எதிரி கிடையாது உங்களுக்கு. அதை ஏத்துக்கிட்டு நிச்சயமா வந்து நீங்க நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. மூணாவது வந்து என்னன்னா, இந்த படிக்க முடியாத மாணவர்கள், படிப்பு வராத மாணவர்களுக்கு என்னுடைய, அதாவது நீங்க 800 மார்க் எடுத்துட்டீங்க, 700 மார்க் எடுத்துட்டீங்க, இல்ல ஃபெயிலா போயிட்டீங்க அப்படிங்கிறக்காண்டி தயவு செய்து வந்து மனசை உடைஞ்சு ஏதாவது ஒரு முட்டாள்தனமான தற்கொலை மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஏதோ நினைச்சிட்டு இன்சிடென்டா கொண்டு போய் கயிறை மாட்டி போயிடுறீங்க. ஆனா உங்களை சுத்தி ஒரு 50 பேர் வந்து அதனால வந்து வாழ்க்கை பூரா அஃபெக்ட் ஆகும். அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அது வந்து நீங்க வந்து இதை விட ஒரு பெரிய துன்புறுத்தல் நீங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து பண்ணவே முடியாது. ஸோ வந்து தற்கொலை வந்து மற்றவங்களை நிம்மதியாக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை வந்து அதுல இருந்து வெளியே வாங்க தயவு செய்து. அது அப்படியெல்லாம் கிடையாது. தற்கொலை மாதிரி வந்து மக்களை துன்புறுத்துவது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து பெரிய பாவச்செயல் செஞ்சுட்டு தான் போறீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, 10 சப்ஜெக்ட் இருக்க 10லயும் ஃபெயில் ஆனாலும் சரி, தூக்கி போட்டுட்டு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு சாதாரண 5000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு திருப்பி அட்டன் பண்ணி எழுதலாம், அப்படியே முன்னேறலாம். இல்லாட்டி நீங்க 10வது படிச்சவனுக்கு ஒரு டிகிரி வாங்குறதுக்குள்ள இன்னைக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில சேர்ந்து டிகிரி முடிச்சு அடுத்தது மாஸ்டர் படிக்கலாம், எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ தயவு செய்து ஆப்ஷன்களை மட்டுமே வந்து நீங்க ஆராயிருவீங்களே தவிர நீங்க எப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் ஆராயாதீங்க. எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான், உங்க வாழ்க்கைங்க. உங்க பெற்றோர் வந்து உங்களை உயிரை கொடுத்து காப்பாத்திருப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் மதிங்க. யாரோ கொடுக்குற பிரஷர்னால, சொசைட்டி கொடுக்குற பிரஷர்னால ஏமாந்து ரொம்ப இக்னோரண்டா வந்து வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தைரியமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்க, ஒன்னும் ஆயிராது. எவன் அயோக்கியனாலும் மொள்ள மாதிரியும் ஃப்ராடு பண்ணவனெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல்வாதிங்கிற பேர்ல நிறைய சமூகத்துல வந்து பெரிய அந்தஸ்துல இன்னைக்கு கல்வியாளர்கள் பேர்ல வந்து நடு சிட்டில உட்காந்துட்டு வந்து அவன் வந்து மற்றவனுக்கு வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள விட நீங்க எவ்வளவு மோசமா போயிட்டீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க படிப்பு தான் வரல, அவ்வளவுதான். அதுக்காண்டி பயந்துக்காதீங்க. வாழ்க்கை நிச்சயமா மாறும். உங்களுக்கும் ஒரு அடி விழுகும், எல்லாத்துக்குமே விழுகும். படிச்சவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு அடி விழுகும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் பிக்கப் பண்ணி போனீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துல யோசிப்பீங்க, ஆஹா இதுக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நான் அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேங்க. என் மனசுல இருக்கிறது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அட்வைஸும் எடுத்துக்காதீங்க. இது சும்மா ஒரு வீடியோவை மட்டும் பாருங்க. என்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி டிசைன் பண்ணுங்க. எவன் சொல்றதையும் கேட்காதீங்க தயவு செய்து. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம். ஸோ முடிவு வந்து உங்களுதான் இருக்கட்டும். டிவி, பேப்பர் இவனுங்கெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையை வந்து டிசைட் பண்றதுல அவனுக்கு வந்து உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. அவனுக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து அவன் வந்து பேப்பர்ல வந்து ஆட் தர்றான், பேப்பர்ல வந்து இந்த கல்வி மீட்டப் வைக்கிறானோலையோ, டிவி வந்து அவனுக்கு அந்த ரேட்டிங் மேல போகணும் அப்படின்னு வைக்கிறானோலையோ, உங்களுக்கு அக்கறையெல்லாம் எடுத்துட்டுலாம் எவனும் வந்து மனசாரெல்லாம் பண்றது கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல கோர்ஸை எடுத்து உங்கள் வாழ்க்கையை வந்து சுபிச்சமாக்கி கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ இல்லாட்டி வந்து ஒரு சமூக மெசேஜோட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்கு தெரியும், ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற பையன் பாவம் வாழ்க்கையை முடிச்சு கொள்ள போற பையன் வந்து இது ஹெல்ப் பண்ணலாம். நானும் பெரிய ஞானி கிடையாது, ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்றேன். உங்கள் கமெண்ட்டுகளை, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி மேபி சில முடிவுகள் எடுக்கலாம். இல்லாட்டி மேபி இன்னொரு வீடியோ பண்ணலாம் கூட பண்ணலாம் தாராளமாக. நன்றி, வணக்கம்.